ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமா ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கைதி 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. அதாவது லோகேஷ் கனகராஜ், கார்த்தி, ட்ரீம் வாரியர்ஸ் பிரபு 3 பேரும் மீட் பண்ணி அந்த போட்டோஸை ஷேர் பண்ணி டில்லி ரிட்டர்ன்ஸ், ஸோ இந்த வருஷம் ஒரு ஃபென்டாஸ்டிக் இயரா இருக்க போகுது அப்படின்னு மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போட்டோல பாத்தீங்கன்னா லோகேஷ்க்கு கார்த்தி அவர்கள் காப்பு போடுற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா ஜஸ்ட் ஒரு வாரமா தான் கைதி 2 பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸ் பரவுச்சு. கூலி முடிச்சுட்டு லோகேஷ் அவர்கள் தெலுங்கு ஹீரோ வச்சு வேற ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு மாதிரிலாம் பரவுச்சு. அண்ட் ஆல்ரெடி கைதி 2 பாத்தீங்கன்னா சில வருஷங்களாவே தள்ளி போயிட்டே இருக்கிறதால ஒருவேளை உண்மையா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சா அது ஃபேக். இந்த வருஷமே படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ கைதி 2 ஓட சேர்த்து எல்சியும் திரும்ப வருது. லாஸ்டா லியோல தான் எல்சியூ யூனிவர்ஸ பார்த்தோம். அண்ட் லோகேஷ் இப்ப பண்ணிட்டு இருக்கிற கூலி படம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம். சோ அது எல்சியூக்குள்ள வரல. அண்ட் இதுக்கிடையில எல்சியூட ஆர்ஜின் சொல்லிட்டு லோகேஷ் எடுத்த ஒரு ஷார்ட் பிலிம் வேற வர வேண்டி இருக்கு. சோ அதையுமே இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி கூலிக்கும் கைதி 2க்கும் நடுவில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் லோகேஷோட பிலிமோகிராஃபில டாப் மோஸ்ட் படம்னா அது கைதி தான். IMDb ரேட்டிங்ல கூட அவரோட படங்கள்ல கைதி தான் அதிகம். அண்ட் என்னதான் கைதி படத்தோட கதை அசால்ட் அண்ட் ப்ரீசின்ட் 13 அண்ட் கானியர்னு இந்த 2 ஹாலிவுட் படங்கள்ல இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருந்தாலும் அந்த 2 படங்களை தாண்டி வேற லெவல்ல பண்ணிருப்பாரு லோகேஷ். சோ ஹோப்ஃபுல்லி கைதி 2 ஒரு தரமான படமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் கைதி 2 பயங்கர பிரம்மாண்டமா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸோட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் கை கோத்திருக்காங்க. பட் பிரம்மாண்டமா பண்றன்ற பேர்ல கைதியோட அந்த சோலை விற்றக்கூடாது. அப்படியே அடுத்து லியோ 2க்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கைதி 2க்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.